வணக்கம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்கள் மட்டும்தாங்க உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்திருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவே உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க கொடுத்த அன்பு ஏன் தெரியுமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லை? நீங்கள் எல்லாரிடமும் அன்பு கொடுத்து அன்பு வாங்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்கங்க. நீங்க உண்மையான ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். போலியான ஒரு அன்பை உங்களுக்கு கொடுக்க தெரியாது. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உண்மையை மட்டுமே பேசுவீங்க. உண்மையான அன்பை வெளிப்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரிடமும் பழகக்கூடிய ஒரு மனிதர்கள். சகஜமாக எல்லாரிடமும் நீங்கள் இருந்து கொள்வீங்க. அதே போல தாங்க எல்லாரிலையும் நீங்க கவனமாக பார்த்து கொள்ளவும் நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்காதுங்க. இது அன்பு மட்டும் கிடையாது. பணம் கொடுத்தாலும் பணமும் உங்களுக்கு திரும்ப உங்களுடைய கையில் வந்து கிடைக்கப் போவது கிடையாது. நீங்க கொடுத்த அன்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காதுங்க. இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னும் உங்களுக்கு வேதனைக்கு மேல வேதனைகளை ஏற்படுத்தி இன்னும் உங்களை அவமானப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த அளவுக்கு நீங்க கொடுத்த அளவுக்கு அவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. இதனால மனதிற்குள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களும் அந்த அளவுக்கு கஷ்டங்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த சமநிலையற்ற நிலை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக உங்களை காயப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகளை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க கேள்வி கேட்டிருந்திருப்பீங்க, நான் கொடுத்தது ஏன் எனக்கு திரும்ப கிடைக்கவில்லை என்கிற மாதிரியான பல கேள்விகளை நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் நீங்கள் உங்களை காயப்படுத்தியிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவும் பொறுமையாக வாழ்க்கை முன்னேறியதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தது கிடையாது. நீங்களும் ஒரு காலகட்டத்துல முயற்சி செய்து கொண்டு தாங்க இருந்தீங்க. இருந்தாலும் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மட்டுமே ஈடுபட்டு கொண்டே தாங்க இருந்தது. இது உங்களுடைய திறமை இன்மையால் ஏற்பட்டவைகள் கிடையாது. நீங்க வைத்திருந்த மனிதர்கள், நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் இதற்கான காரணங்களாக இருந்தது. நீங்கள் தவறானவர்களை நம்பியதால் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது பொறுமையாகவே கிடைத்தது. எனவே நீங்கள் நம்பிக்கை வைத்ததில் மிகவும் கவனம் என்பது வேண்டும். அனைவரின் மீதும் நம்பிக்கை வைத்துவிட்டு என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி போய்விட்டது என்று நீங்கள் கூறி வந்தால் அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடுங்க. எனவே முடிந்த அளவுக்கு எல்லார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் யார் மீது நம்பிக்கை வைத்தால் மீண்டும் நமக்கு நம்பிக்கை திரும்ப கிடைக்கும் என்று உங்களுக்கு தோணுகிறதோ அந்த ஒரு மனிதர்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லார் மீதும் நம்பிக்கை வைத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஏமாற்றங்கள் மட்டுமே தாங்க கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும். அதனை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லார் மீதும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. நமக்கு தெரியும் யார் மீது நம்பிக்கை வைத்தால் நமக்கு திரும்ப கிடைக்கும், எப்படி நமக்கு வாழ்வில நன்மைகள் என்பது ஏற்படும் என்று எல்லாமே உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். எனவே அவர்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லார் மீதும் வைத்து உங்களுடைய மானத்தையும் உங்களுடைய மரியாதையும் நீங்களே கெடுத்து கொள்ளவும் கூடாதுங்க. எனவே முடிந்த அளவுக்கு இனிமே எப்படி எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களை அமைதியாக பயன்படுத்தியவங்க யார் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில சிலர் வெளியில் நல்லவங்க போலத்தாங்க தெரிவாங்க. உங்க கூட இருக்கும் பொழுது இவங்க எவனடா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா இவங்க கூட எதுக்கு யாருமே சேர மாட்டேங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல தடவைகள் நீங்க யோசித்து கொண்டேதான் இருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்களை எப்பொழுதுமே அமைதியாக பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே நீங்க தெரியாமத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய எஃபோர்ட்டை கூட அந்த ஒரு மனிதர்களுக்காக நீங்க போடுவீங்க. எல்லாம் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறி இருக்கும். நீங்கள் அவர்களை உண்மையாக நீங்கள் நினைத்து கொண்டு பழகுவீங்க. ஆனால் அவர்கள் உங்களை ஒரு வாய்ப்பாக பார்த்திருப்பார்கள். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக தான் நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வருகின்ற இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் காத்திருந்த நல்ல நாளானது உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். நீங்கள் பல நாட்களாக எப்போது என்னுடைய நாளானது வரும் என்று பல முறைகள் நீங்கள் காத்து கொண்டிருந்திருப்பீங்க. என் வாழ்க்கையில நல்லது எப்போ நடக்கும், நல்லது எப்போ வந்தால் வாழ்க்கையில என்னால் முன்னேற முடியும் என்று பல கேள்விகளுக்கு நீங்க விடை தெரியாமல் கேள்வி கேட்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அந்த ஒரு நாள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு
அந்த ஒரு பிரேக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இவ்வளவு நாட்கள் நீங்கள் ரெஸ்ட்டே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில வேலை பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் எனக்கு எப்படா ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதனால உங்களுக்கு இந்த ஒரு நேரம் என்பது மிகவும் சந்தோஷமான நேரமாக நிச்சயமாக இருக்குங்க. மனதிற்குள் ஒரு சந்தோஷமானது நிச்சயமாக கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி கொடுக்குங்க. இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் புதிய ஒரு தொடக்கமாக இருக்கும். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு அதன்படி நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போது உங்களுக்கு நிறைய ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க பல விஷயங்கள்ல பொறுமையாக இருந்திருப்பீங்க. வெளியில் எதையுமே சொல்ல முடியாமல் மனதிற்குள் மட்டுமே வைத்து கொண்டு வாழ்ந்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். பல முறைகள் நீங்கள் எல்லாத்துக்குமே காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. பல முறைகள் எல்லாத்துக்கும் நீங்க காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. இன்னும் சில நேரங்களில் சொல்ல வேண்டும் என்றால் எதுவும் அது வீணாக போய்விட்டது போல உங்களுக்குள்ள தோன்றியிருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வீணாக போயிருக்காது. இருந்தாலும் சில விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வீணாகவில்லை. இப்போது அதற்கான பலன் என்பது மெதுவாக உங்களுக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கே தெரியவும் செய்யுங்க. நீங்க காத்திருந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஒரு நேரத்தில் சரியான நேரத்தில் உங்களை வந்து சேர ஆரம்பிக்குங்க. எல்லாமே ஒரு நேரம் என்பது இருக்கும் மனிதனின் வாழ்க்கையில. அந்த ஒரு நேரத்தில் கிடைத்ததான் அனைத்திற்கும் சரியான ஒரு மரியாதையானது இருக்கும். எப்போ கிடைக்கணுமோ அந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு சில சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சந்தோஷம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. வாழ்க்கையில என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது என்று பல விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நடந்து உங்களுடைய வாழ்க்கையவே அது மாற்றியும் கொடுக்குங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இனிமே மெதுவாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கை மெதுவான ஒரு மாற்றம் போலத்தாங்க உங்களுக்குள்ள இருந்திருக்கும். எதுவுமே விரைவாக நடந்திருக்காது. எது நடந்தாலும் உங்களுக்கு பொறுமையாக மட்டுமே நடந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனா இப்போது ஒரு வேகமான ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். வாய்ப்புகள் வேகமாக உங்களை தேடி வரவும் செய்யும். முடிவுகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். எது செய்தாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய லைஃப்பையும் இந்த ஒரு நேரத்துல புதிய ஒரு மூவ்மெண்ட் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்படும். அந்த மாற்றங்களும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளையும் உருவாக்கவும் செய்யுங்கள். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களை வந்து சேர ஆரம்பிக்குங்க. எல்லாமே ஒரு நேரம் என்பது இருக்கும் மனிதனின் வாழ்க்கையில. அந்த ஒரு நேரத்தில் கிடைத்ததான் அனைத்திற்கும் சரியான ஒரு மரியாதையானது இருக்கும். எப்போ கிடைக்கணுமோ அந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சந்தோஷம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. வாழ்க்கையில என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது என்று பல விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நடந்து உங்களுடைய வாழ்க்கையவே அது மாற்றியும் கொடுக்குங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இனிமே மெதுவாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கை மெதுவான ஒரு மாற்றம் போலத்தாங்க உங்களுக்குள்ள இருந்திருக்கும். எதுவுமே விரைவாக நடந்திருக்காது. எது நடந்தாலும் உங்களுக்கு பொறுமையாக மட்டுமே நடந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனா இப்போது ஒரு வேகம்